Hello everyone, welcome to Chandru Max. Okay, so mensuration 3D நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா. நேற்று கிளாஸில் வந்து கியூப் பற்றி பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த கிளாஸில் வந்து கியூபாய்டை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, கியூபாய்டு. ஓகே, கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் என்ன வித்தியாசம்? கியூபில் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும், கியூபாய்டில் அப்படி இருக்காது இல்லையா. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் தான் இதோடைய பேஸு இல்லையா. ஸோ ஒரு கியூபாய்டு. ஸோ இதுக்கு வந்து லென்த்து, இது பிரெட்த்து, அதுக்கப்புறம் இந்த லென்த்து வந்து ஹைட்டாக இருக்கும் இல்லையா, இது வந்து ஹைட்டு. ஓகே, ஸோ இதில் மொத்தம் கியூப் மாதிரியே தான் வந்து எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது? 6 சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா. கியூபுக்கு வந்து எல்லா சைடுமே வந்து ஈக்குவலுங்கிறதுனால நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு ஃபேஸோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயரு. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். அதேமாதிரி கியூபாய்டுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ இது ஃபஸ்ட்டு இது எழுதிக்கிறேன். எல் வந்து லென்த்து, பி வந்து பிரெட்த்து, ஓகே. ஸோ ஹச் வந்து ஹைட்டு. இதெல்லாம் வந்து சைட்ஸ் ஆஃப் தி கியூபாய்டு. ஓகே, இப்போ வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கும்போது நமக்கு வந்து இந்த எல் இன்ட்டு ஹச், இது ஒரு இந்த ரெக்டாங்கிளோடைய ஏரியா இல்லையா. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து எல் இன்ட்டு ஹச். அதே மாதிரி அந்த சைடும் எல் இன்ட்டு ஹச் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இருக்குல்ல, இதுவும் வந்து நமக்கு வந்து எல் இன்ட்டு ஹச் தான், 2 ஃபேஸு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்குது பாருங்கள், இது வந்து எல் இன்ட்டு பி இல்லையா. இதோடைய ஏரியா வந்து என்னென்னு பார்த்தோன்னா எல் இன்ட்டு பி. ஸோ இதே மாதிரி டாப்பில் இருக்கு இல்லையா, எல் இன்ட்டு பி. ஓகே, 2. அதுக்கப்புறம் சைடில் இருக்குது பாருங்கள், இது இந்த ரெக்டாங்கிளோட ஒரு ஏரியா, இது வந்து பி இன்ட்டு ஹச். அதேமாதிரி இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா பி இன்ட்டு ஹச். ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வரும்போது அதோடைய ஃபார்முலா வந்து எழுதிடுறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் டிஎஸ்ஏ. ஸோ 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹச்எல். ஸோ இந்த ஏரியாவெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, அப்புறம் முக்கியமாக வந்து டயகனல் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. டயகனல் 1 மினிட்டு. ஓகே, ஸோ டயகனல் இதில் எப்படி வரும்? நமக்கு வந்து கியூபுக்கு வந்து என்ன பார்த்தோம்? டயகனல் வந்து √3a அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, டயகனல் ஆஃப் த கியூபு. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து இந்த சைடு இந்த டயகனலு ஓகே, இந்த டயகனலு, அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு, அதுக்கப்புறம் இதோடைய இது லென்த்தாக நமக்கு டயகனல் இல்லையா. இந்த லென்த்து தான் வந்து நமக்கு டயகனல் ஆஃப் த கியூபாய்டாக இருக்கும். ஸோ அதோட லென்த்து எல் பியில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த டயகனல் வந்து நமக்கு வந்து என்னென்னு தெரியும்? √L² + B² தெரியும் இல்லையா. √L² + B². ஏன்னா கீழே வந்து எல் இருக்குது, இங்கே பி இருக்குது. நார்மல் ஒரு ரெக்டாங்கிளில் வந்து எல்பி இருந்துச்சுன்னா இந்த டயகனல் தான் வந்து L² + B² நம்ம எடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து இந்த லென்த் வந்து ஹைட்டு, இந்த லென்த் வந்து ஹைட்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதேமாதிரி இதுவும் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த டயகனல் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இந்த √diagonal is equal to இந்த √L² + B², அந்த லென்த்து ஸ்கொயரு ப்ளஸ் ஹைட்டு ஸ்கொயர் இல்லையா. √L² + B²ங்கிறது இந்த கீழே இருக்கிற ரெக்டாங்கிளோடைய டயகனோடல் லென்த்து. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணோம் ப்ளஸ் h². அதாவது பித்தகோரஸ் தியரம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் எனக்கு? இப்போ √L² + B² + h² வந்துடும் இல்லையா. ஸோ டயகனல் ஆஃப் த கியூபாய்டு வேணும்னா √L² + B² + h². ஓகே, ஓகே. அடுத்து வந்து இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம் இல்லையா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ என்ன கேட்பாங்கன்னா ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம்.
ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ்னால் என்ன அப்படின்னா சரி ஓகே ஸோ ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ் ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த டாப் இந்த மேலே இருக்கிறது இதை வந்து சீலிங்னு சொல்லுவாங்க சரியா. இது அப்புறம் இதை தவிர மிச்சம் இருக்கிற ஏரியாவெல்லாம் ஆட் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் அப்படின்னு கிடச்சிரும் சரியா. ஏரியா 4 வால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய ஏரியான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது எல், இது பி, இது ஹச் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்ன தெரியும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல்னு தெரியும் இல்லையா. ஸோ இதிலிருந்து நான் வந்து இந்த எல்பியை மைனஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. இதிலேருந்து இந்த எல்பியை மைனஸ் பண்ணிட்டேன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல், இதிலேருந்து மைனஸ் இந்த ஷேடட் போட்டிருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு எல்பி இருக்குது, மேலே ஒரு எல்பி இருக்குது. ஸோ அதிலேருந்து 2 எல்பியை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சரு. இப்போ 2 இந்த இது 2 எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 2பிஹெச் ப்ளஸ் 2ஹெச்எல் மைனஸ் 2எல்பி. ஸோ இந்த 2எல்பி கேன்சல் ஆகிட்டு எனக்கு வந்து இப்போ இதில் 2ஹெச்சை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா எல் ப்ளஸ் பி ஓகேவா. இதை நார்மலாக எப்படி மீன் பண்ணுவாங்க, 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹச், அதாவது இந்த ஃப்ரண்ட் ஏரியா அப்புறம் இந்த சைடு ஏரியா அதேமாதிரி அந்த சைடு ஏரியா அந்த மாதிரி 2 இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் 4 வால்ஸ். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலா மட்டும், 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹச் சரியா. ஸோ என்னென்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல், டயகனல் வந்து ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயரு, எல் வந்து லென்த்து பிரித்து ஹைட்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ் வந்து 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹச். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன வரும், வால்யூம். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஓகேவா, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஓகே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து சம்ஸ் இருக்கும் ஓகேவா. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட்டு சப்போஸ் இப்போ எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ஒரு கியூபாய்டு எடுத்துக்கிறேன்னா, கியூபாய்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ஏரியா, இந்த கீழே இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்கிற ஏரியா வந்து எக்ஸ்ன்னு மீன் பண்ணுறாங்க சரியா, கீழே இருக்கிற ஏரியா. அதே மாதிரி இந்த சைடில் இருக்க ஏரியா வந்து ஒய்ன்னு மீன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து இந்த ஃப்ரண்ட்டு ஃபேஸு ஓகே, ஃப்ரண்ட்டு ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் ஃபேஸு இதை வந்து இசட்னு மீன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த 3 ஏரியா மட்டும் கொடுத்துட்டு எனக்கு வந்து வால்யூமை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் XY Z கேட்பாங்க ஓகேவா. ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த ஃப்ளோர், இது ஃப்ளோர்னு கூட மீன் பண்ணுவாங்க, இதோடைய ஏரியா வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் இருக்கிற இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து ஒய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து இசட்னு சொல்கிறாங்க ஏரியா வைஸு. அப்போ வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYZ கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் XYZ சரியா. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் XYZ. ஏன் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து எல் இன்ட்டு பின்னு தெரியும், ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து எல் இன்ட்டு ஹச்ன்னு தெரியும், இசட் இஸ் ஈக்குவல் டு y is equal to b into h, z is equal to l into h ன்னு தெரியும் சரியா. ஸோ இப்போ நமக்கு x, y, z மல்டிப்ளை பண்ணும்போது l ஸ்கொயர் b ஸ்கொயர் h ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு வால்யூம் வந்து l into b into hன்னு தெரியும். ஸோ ரூட் ஆஃப் XYZ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வால்யூம் கிடைச்சிரும். இந்த XYZங்கிறது என்னது, ஏரியா ஆஃப் அந்த கொடுத்துருப்பாங்க, ஏரியா வந்து சம்திங் இந்த கிரவுண்டில் உள்ளது அப்புறம் இந்த சைடில் உள்ளதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. ஓகே. ஸோ முக்கியமாக வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஒருவேளை வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒரு விஷயம் இருக்குது, நான் க்யூப்லேயே வந்து சொல்ல மறந்துட்டேன், அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து க்யூப்பில் வந்து இப்போ க்யூப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ க்யூபோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a² தெரியும் சரியா.
அதே மாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த கீழே இருக்கிறதும் மேலே சீலிங்கில் இருக்கிறதையும் மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது தான் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா, அதுதான் 4a². ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே வந்து ஏரியா 4 வால்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, இது கூட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கூட நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த கீழே இருக்கிறதும் இந்த டாப் சீலிங்கில் இருக்கிறதும் நமக்கு ஆட் ஆகும், அவ்வளோதான். ஓகே, கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் பெருசாக தெரிய வேண்டியதில்லை. ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இன்னும் அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபாய்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கியூபாய்டு இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதோடைய கிராஸ் செக்ஷன் வேணும். கிராஸ் செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த இந்த கியூபாய்டை நான் வந்து பிரேக் பண்ணுறேன், ரெண்டாக வந்து பிரேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு வந்து வெட்டும்போது ஒரு மாதிரி இப்படி கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து எனக்கு கிராஸ் செக்ஷனாக இருக்கும். ஓகேவா, இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, வெட்டினா வந்து கிராஸ் செக்ஷன். அதாவது இந்த 3Dயில் ஒரு கிராஸ் செக்ஷன் அப்படிங்கும்போது அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், 2D ஃபிகர். சரியா, இந்த கிராஸ் செக்ஷனுங்கிறது வந்து என்னது, ஏரியா. அதாவது இதை வச்சு சம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு தொட்டி இருக்கும், தொட்டிக்குள்ளே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சம்ஸ்லாம் வரும் இல்லையா. சம்ஸ் வரும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராஸ் செக்ஷன்னா மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த கிராஸ் செக்ஷனு. ஓகேவா, ஓகே. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம், எப்படிலாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னே குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, போயிடலாமா. த எட்ஜஸ் ஆஃப் எ கியூபாய்டு ஆர் இன் த ரேஷியோ 1:2:3. இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 88 ஸ்கொயர் சென்டிமீட்டர். த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு இஸ். ஓகே, சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது யூஸ்வலாக வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் மீன் பண்ணுவாங்க. ஓகேவா. ஓகே, இப்போ எட்ஜு வந்து இப்போனா எல் வந்து L/B/H வந்து 1:2:3 இருக்குன்னா, இப்போ எல் வந்து 1 ஒரு K அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். B வந்து ஒரு வந்து 2Kன்னு எடுத்துக்கலாம். C வந்து 3Kன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 1:2:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ நான் வேல்யூவாக நான் அசியூம் பண்ணேன்னா 1K 2K 3Kன்னு எடுத்துக்கலாம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2 × LB + BH + HL. இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் வந்து 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 × L என்னது K 1K, B வந்து என்னது 2K. இப்போ 2K² + BH 2 × 3 6K² + 3K². ஓகே, ஈக்குவல் டு 88. இப்போ 2K 6K 3K ஆட் பண்ணால் 11K² = 88ன்னு வரும். இப்போ K² = 8ன்னு வருமா. ஓகே, ஒரு 2 மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ 2 × 11K² தான் வந்து 88. ஸோ 2K² வந்து 8. இப்போ K² = 4ன்னு வரும். Kயோட வேல்யூ வந்து 2. ஸோ Kயோட வேல்யூ வந்து 2னா L = 2, B = 4, C = 6. ஸோ வால்யூம் கேட்குறாங்க இல்லையா. வால்யூம் வந்து L × B × H 2 × 4 × 6. ஸோ 6 8s are 48. 2 4s are 8, 8 6 are 48. ஸோ 48 cubic centimeter தான் வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு surface areas of 3 adjacent faces of a cuboid are PQR, its volume is. ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 3 adjacent faces. ஸோ 3 adjacent facesனால் என்ன வரும். ஸோ 3 adjacent facesனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, அப்புறம் இந்த கீழே இருக்கிறது, அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து 3 adjacent surface. அதோடைய ஏரியா வந்து PQRன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா, ஸோ வால்யூம் என்ன வரும், √PQR. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஸ்ட்ரெயிட்டாகவே முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு the areas of 3 consecutive faces of the cuboid are 12 cm square, 20 cm square and 15 cm square. then the volume of the cuboid is. ஸோ இந்த சம்மில் வந்து PQRன்னு வேரியபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இதை அப்படியே நம்பரில் கொடுத்துட்டாங்க. இப்போ வால்யூம் வேணும்னா 12 × 20 × 15 அவ்வளோதான் இல்லையா. ஸோ 12 3 × 4ன்னு எழுதலாம், 20 4 × 5ன்னு எழுதலாம், 15 3 × 5ன்னு எழுதலாம். ஸோ இதுக்கு ரூட் எடுக்கணுமா. ஸோ 2 3க்கு ஒரு 3 வெளியில், 2 4க்கு ஒரு 4, 2 5க்கு ஒரு 5.
ஸோ 3 × 4 × 5 12 × 5 60 சென்டிமீட்டர் க்யூப் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு a wooden box measures 20 cm by 12 cm by 10 cm. Thickness of the wood is 1 cm. Volume of the wood to make the box is okay. Thickness of the wood வந்து அதாவது நம்ம உடன் பாக்ஸு நிறைய பார்த்துருப்போம் இல்லையா. ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு உடன் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதோட திக்னஸ் வந்து நமக்கு வந்து 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. வால்யூம் ஆஃப் த அதாவது இது ஒரு ஹாலோ பாக்ஸ் மாதிரி தான், ஓகேவா. ஹாலோ பாக்ஸ் மாதிரி என்ன சொல்கிறது, இப்போ இதுக்குள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேவா. இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் வரைகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளேயே வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி, சரியா. ஹாலோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதோடைய வுட்டோடைய திக்னஸ், அதாவது இந்த கேப் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை வந்து டாப் வியூவில் வரைகிறேன். டாப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், ஓகேவா. இவ்வளோதான். ஸோ இந்த இடம் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இதாக இருக்கும், நமக்கு வந்து வுட்டாக இருக்கும், ஓகே. இந்த கேப் மட்டும்தான் வுட்டாக இருக்கும். இது வந்து டாப் வியூ ஆஃப் த பாக்ஸு, ஓகே. ரொம்பலாம் குழம்பிக்க தேவையில்ல, ஓகே. ஸோ இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது தான் வந்து வுட்டாக இருக்கும். ஸோ அதோட வால்யூம் ஆஃப் த வுட்டு டு மேக் த பாக்ஸ் அதுதான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ இந்த வுடன் பாக்ஸோடைய லென்த்து வந்து 20 சென்டிமீட்டர், அப்புறம் 12 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இது 2D வியூவில் டாப் வியூவில் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வால்யூம் ஆஃப் த வுட்டு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பெரிய கியூபாய்டு இருக்கு இல்லையா, பெரிய கியூபாய்டோட வால்யூமில் இருந்து இந்த உள்ளே இருக்கிற கியூபோடைய வால்யூமை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கிடச்சிரும். அப்போனா இது 12, இது 20, இது 12னா இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் என்னவாக இருக்கும், ஏன்னா வுட்டோடைய திக்னஸ் வந்து 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த சைடும் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இது போச்சுன்னா இப்போ இங்கே 18 ஆகும். அதேமாதிரி இந்த சைடு 12 இருக்கிறது இல்லையா, இது ஒரு 1, இந்த சைடும் ஒரு 1 சென்டிமீட்டர் போயிருக்கும் திக்னஸ் ஆஃப் த வுட்டு. இப்போ இங்கே 12 இருக்கிறது, இந்த லென்த் எனக்கு என்னவாக இருக்கும், 10 ஆகிருக்கும். அதேமாதிரி ஹைட்லேயும் வந்து 1 சென்டிமீட்டர் ரெடியூஸ் ஆகிருக்கும், சரியா. ஹைட்லேயும் மேலேயும் கீழேயும் ரெண்டுத்துலேயும் 1 சென்டிமீட்டர் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்தது வந்து உள்ளே இருக்கிற கியூபாய்டுக்கு வந்து 8 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ நமக்கு ஒரிஜினல் வெளியில் இருக்கிற பாக்ஸோட வால்யூம் வேணும்னா 20 × 12 × 10, ஓகே. இதிலிருந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த பாக்ஸை நான் மைனஸ் பண்ணுறேன், அதாவது ஹாலோ ஸ்பேஸு. இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வுட்டு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதோடைய வால்யூம் வேணும்னா 18 × 10 × ஹைட்லேயும் 2 சென்டிமீட்டர் நம்ம குறைச்சிட்டோம்னா 8 வரும், ஓகேவா. ஹைட்டையும் நம்ம 2 சென்டிமீட்டருக்கு குறைக்கணும், ஏன்னா இது ஒரு க்ளோஸ்டு பாக்ஸாக இருந்துச்சுன்னா மேலே 1 சென்டிமீட்டர் கீழே 1 சென்டிமீட்டர் போயிருக்கும், ஓகே. ஸோ இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த வுட்டாக இருக்கும், வால்யூம் ஆஃப் த வுட்டு. அதாவது இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கேன்ல அதுதான், ஓகே. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இது வந்து ஒரு 2400 மைனஸ் ஒரு 18 × 8 எவ்வளவு, 144, 1440, 18 × 8, 8 8s are 64, 6 ஆமாம். ஸோ 2400 1440 மைனஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு 960 சென்டிமீட்டர் க்யூபு கிடைக்கும் இல்லையா. அவ்வளோதான் வால்யூம் ஆஃப் த வுட் டு மேக் த பாக்ஸ் வந்து இதுதான். பெரிய உடன் பாக்ஸு மைனஸ் உள்ளே இருக்கிற சின்ன உடன் பாக்ஸ், அதாவது ஹாலோ ஷேப்டு. அதை பண்ணினா தான் நமக்கு வந்து இந்த வுட்டு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும், ஓகே. இதேமாதிரி இன்னொரு சம் கூட இருக்குது, அதை பார்க்கும்போது இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். A rectangular sheet of metal is 40 cm by 15 cm. ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் இருக்குது, ஓகேவா. ஸோ 40 cm by 50 cm, 40, 15. Equal squares of side 4 cm are cut off at the corners and the remainder is folded up to form an open rectangular box.
the volume of the box is. ஸோ என்ன பண்ணுறாங்க, 4 சென்டிமீட்டர் லென்த்தில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கொயரை கட் பண்ணுறாங்க. ஓகேவா, 4 சென்டிமீட்டர் லென்த்தில். அதே மாதிரி இந்த 4 பக்கமும் கட் பண்ணிடுறாங்க. ஓகே, கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ இது ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 4, 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 இது ஒரு 4. ஓகே, இப்போ கட் பண்ணி தூர எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற ஏரியாவை வச்சு நமக்கு வந்து ஒரு அதை ஒரு பாக்ஸாக மாற்றுறாங்க. அதாவது இந்த இடத்த வச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சைடில் இருக்கிறத மடக்கி இருப்பாங்க. நமக்கு ஒரு கேக் பாக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக்கை வந்து ஒரு பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ நம்ம கேக்கை எடுக்கும்போது அந்த பாக்ஸை நம்ம அப்படியே ஒரு பிரித்து வச்சிடலாம். அப்படி தானே, ஒரு 3D டைப்பை வந்து அப்படியே 2Dயாக மாற்றிடலாம். ஸோ அதே மாதிரி தான். அப்போது இந்த இடம் வந்து 4. அப்போ இதை நம்ம நிமித்தும் போது, அதாவது அதை மடக்கும் போது நமக்கு வந்து ஹைட்டு வந்து 4 சென்டிமீட்டர் ஆயிரும். ஓகேவா, இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் த என்ன கேட்குறாங்க, த ரிமைண்டர் இஸ் ஃபோல்டட் அப் டு ஃபார்ம் அன் ஓப்பன் ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஓப்பன் ரெக்டாங்குலர் பாக்ஸாக மாற்றிட்டாங்க. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் என்னது, ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா. இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம மடக்கும் போது, அதாவது இப்படி இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம மடக்கி ஹைட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுது, நமக்கு வந்து இப்படி ஒரு கியூபாய்டு கிடச்சிரும் இல்லையா. இப்படி ஒரு கியூபாய்டு கிடச்சிரும். ஸோ இதோட லென்த்து என்னவாக இருக்கும், 40லேருந்து 2 நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா 32. இதே மாதிரி இப்படி எடுத்துக்கிடுவோம். ஸோ இது ஒரு 32. அதேமாதிரி இந்த 15ல் வந்து 2 பக்கமும் 4 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 9. அதேமாதிரி இது 9. ஹைட்டு வந்து 4 சென்டிமீட்டர். நான் டயக்ராம் வந்து கொஞ்சம் தப்பாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்ல. இந்த ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அதை பாக்ஸாக மாற்றினாங்கன்னா அதோட வால்யூம் தான் கேட்குறாங்க இல்லையா. அப்போ லென்த் என்னவாக மாறிடும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40லேருந்து 4ஐயும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 32 ஆயிரும். பிரெட்த்து என்னவாக மாறும்னு பார்த்தீங்கன்னா, 15ல் 4ஐயும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 15 மைனஸ் 8 7ஆக மாறிடுமா. ஆமாம். அதேமாதிரி ஹைட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆக தான் இருக்கும். ஏன்னா இந்த 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தானே கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதை நம்ம மடக்கும் போது அதுவே ஹைட்டாக மாறிடும். அப்போது நமக்கு வால்யூம் வேணும்னா L × B × H. ஸோ 32 × 7 × 4. ஸோ 32 × ஒரு 28. 32 × 28 தான் ஆன்சர் இல்லையா. ஸோ 2 8s are 16, 3 8s are 24, 25, 2 2s are 4, 2 3s are 6. ஸோ 6 9 8, 896 சென்டிமீட்டர் க்யூப். அவ்வளோதான். ஓகே, ஹைட்டு தான் 4ங்கிறது யோசிக்கணும், அவ்வளோதான். அதை மடக்கும்போது அதுவே ஹைட்டாக மாறிடும். நெக்ஸ்ட், a godown is 15 meter long and 12 meter broad. The sum of the area of the floor and the ceiling is equal to the sum of the areas of the 4 walls. The volume of the godown is. Okay, so ஒரு godown இருக்கு. ஒரு godown. ஸோ இதுதான் godown. 15 meter long, 12 meter broad. Sum of the area of the floor and ceiling is equal to the sum of areas of the 4 walls. Sum of the area of the floor எதை மீன் பண்ணுறாங்க, இதுதான் ஃப்ளோர் இல்லையா. இதோட ஏரியாவும் sum of the area of the floor and the ceiling. சீலிங்னா இது இல்லையா, சீலிங். ஸோ இந்த ரெண்டுத்தையும் சம் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க, மிச்சம் இருக்கிற வால்ஸ் இருக்கு இல்லையா. அப்போனா என்ன அர்த்தம், 2 times of L × B. சம் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர், அதாவது கீழேயும் LB மேலேயும் LB, இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த 4 வால்ஸ். சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த 4 வால் ஃபார்முலா என்னது, 2 × L + B × Hன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அவ்வளோதான். ஸோ இந்த லைன் தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ L வந்து எனக்கு 15ன்னு தெரியும், பிரெட்த்து வந்து 12. ஸோ 2 × L + B வந்து ஒரு 27 × ஹைட்டு. ஓகே, ஸோ ஒரு 5 டைம்ஸ் போகும், ஒரு 9 டைம்ஸ் போகும். 3 டேபிளில் கட் பண்ணால் இது ஒரு 3, இது ஒரு 4. 2 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ H is equal to 20/3ன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ வால்யூம் வேணும்னா நமக்கு என்னது, L × B × H, 15 × 12 × 20/3 இல்லையா.
ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 4 15 இன்ட்டு 4 இன்ட்டு 20 என்ன வரும் 15 இன்ட்டு 4 வந்து ஒரு 60 60 இன்ட்டு 20 வந்து 1200 ஓகே கொஷினை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் sum of the area of the floor and the ceiling is equal to the sum of the areas of the 4 walls இந்த லைன் okay next a cone of height 7 cm and base radius 1 cm is carved from a cuboidal block of wood 10 cm 5 cm and 2 cm assume pi is equal to 22/7 the percentage wood wasted in the process okay உங்கள் கையில் வந்து ஒரு cuboidal பாக்ஸ் கொடுத்துட்றாங்க அதிலிருந்து ஒரு கோனை வந்து வெட்டி எடுக்க சொல்கிறாங்க அப்படி வெட்டி எடுக்கும்போது எவ்வளோ வுட்டு வந்து வேஸ்ட் ஆகிருக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா ஸோ கோனுக்கான ஹைட்டு ரேடியஸ்லாம் கொடுத்துட்டாங்க வுட்டுக்கான டேட்டாலாம் கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த கியூபாய்டோடைய வால்யூம்லேருந்து கோனோட வால்யூமை மைனஸ் பண்ணிட்டோன்னா மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் வேஸ்டேஜ் இல்லையா ஓகே ஃபஸ்ட்டு கியூபாய்டோட வால்யூம் கண்டுபிடிக்கலாம் கியூபாய்டோட வால்யூம் என்னது 10 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இல்லையா இதுதான் கியூபாய்டோட வால்யூம் ஓகே இது வந்து எவ்வளோ வருது 10 ஒரு 100 வருது 10 இன்ட்டு 5 இன்ட்டு 2 தானே ஓகே இப்போ கோனோடைய வால்யூம் நம்ம பார்க்கணும் கோனோட வால்யூம் ஃபார்முலா என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் வால்யூம் ஆஃப் த கோன் நெக்ஸ்ட் வீடியோவில் டீப்பாகவே பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் வால்யூம் ஆஃப் த கோனு ஸோ இதை கண்டுபிடிச்சோன்னா 1/3 பைக்கு வந்து 22/7 எடுக்க சொல்லிட்டாங்க ஆர் ஸ்கொயருக்கு வந்து ஆர் வந்து 1 ஸ்கொயரு 1 இன்ட்டு 1 தான் வரப்போகுது ஹைட் என்ன வருது 7 இல்லையா ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த கோன் என்ன வருது 22/3 ஓகே வால்யூம் வந்து 22/3 ஸோ 100ல் இருந்து நம்ம இந்த 22/3 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்குன்னு தெரிய போகுது அவ்வளோதான் இல்லையா வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட்லேருந்து வால்யூம் ஆஃப் த கோனை மைனஸ் பண்ணுவோம் ஸோ 300 மைனஸ் ஒரு 22 300 மைனஸ் ஒரு 22 டிவைடட் பை 3 விச் இஸ் நத்திங் பட் 278/3 278/3னா 92 2/3% 92 2/3 தானே ஆப்ஷன் 1 ஸோ 92% வுட்டு வேஸ்ட் ஆகிருக்கு அவ்வளோதான் The length, breadth and height of a cuboid are in the ratio 1:2:3 if they are increased by 100%, 200% and 200% respectively. Then compared to the original volume, the increase in the volume of the cuboid will be. Increase in the volume of the cuboid will be. So இதுக்கு நான் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY/100ல் நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலே ஏரியா வச்சு வரும்போது நான் சொல்லியிருப்பேன் இல்லையா இப்போ வந்து வால்யூமை வச்சு கேட்குறாங்க அப்போனா ஒன்றும் கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY/100னா மொதல் 2 டேர்முக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது 100 ப்ளஸ் 200 ப்ளஸ் 100 இன்ட்டு 200 டிவைடட் பை ஒரு 100 ஸோ இதை எனக்கு பண்ணால் 100 கேன்சலு இப்போது 500 வருது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு 2 பண்ணும்போது எனக்கு 500 வருது இல்லையா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த 500க்கும் இந்த 200க்கும் திருப்பி இதே ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ 500 ப்ளஸ் ஒரு 200 ப்ளஸ் 500 இன்ட்டு 200 டிவைடட் பை 100 ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வருது ஒரு 700 ப்ளஸ் ஒரு 1000 இப்போது 1700 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு 100ஆக இருந்தது வந்து இப்போது 1700ஆக மாறி இருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு விச் மீன்ஸ் 17 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரியா பெஸ்ட் அப்ரோச் இந்த ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணுறது தான் ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஏரியான்னு வந்தால் 2 தடவை போட்டால் போதும் வால்யூம் வர்றதுனால 3 தடவை பண்ணணும் 3 தடவைங்கும்போது ஃபஸ்ட்டு 2 தடவை பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரிசல்ட்டிங் வேல்யூவை வச்சுட்டு இன்னொரு நம்பரையும் நம்ம போட்டு பண்ணலாம் இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வேல்யூ அசியூம் பண்ணிக்கலாம் சரியா LBE ஹச் வந்து 1:2:3ன்னு கொடுத்துறாங்களா இப்போ 10 20 30ன்னு எடுத்துக்கோங்க LBE ஹச் ஸோ வால்யூம் என்ன வரும் 10 × 20 × 30 வந்து எனக்கு ஒரு 6000 வரும் இல்லையா ஸோ இப்போ வந்து இஃப் தே ஆர் இன்க்ரீஸ்டு பை 100%, 200%, 200% சொல்கிறாங்க ஸோ 10 100% இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு 20 ஆயிரும் அப்புறம் 20 200% இன்க்ரீஸ் பண்ணால் 20 100% வந்து 20 அப்போ இது வந்து 60 ஆயிரும் அதேமாதிரி இதுக்கும் வந்து 30 200% இன்க்ரீஸ் பண்ணால் 90 ஆயிரும் ஸோ இப்போ இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 20 × 60 × 19 நமக்கு என்ன வரும் 2 6 are 12 12 × 9 108 ஒரு 30 அப்போ
இதிலேருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் பார்க்கணும், இது எத்தனை மடங்கு இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 6000. ஸோ 0000 கேன்சலு. ஸோ 16 108 அடித்தா 18 மடங்கு ஆயிருக்கு. அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா 17 மடங்கு ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நம்ம 17 தான் ஆன்சர் எடுத்துக்கணும், 18 எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா, அவங்க கேட்குறது வந்து கம்பேர்ட் டு த ஒரிஜினல் வால்யூம் த இன்க்ரீஸ் இந்த வால்யூம்னு கேட்குறாங்க. எவ்வளோ வால்யூம் கூடியிருக்குன்னு கேட்குறதுனால 17 மடங்கு கூடியிருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, some bricks are arranged in an area measuring 20 cubic meter. If the length, breadth and height of each brick is 25 cm, 12.5 cm and 8 cm respectively, then in the pile the number of bricks are, suppose there is no gap in between two bricks. Okay, ஸோ நம்மக்கிட்ட ஒரு செங்கல் இருக்குது இல்லையா, ஒரு செங்கல் நம்ம கையில் இருக்குது. அந்த செங்கலோடைய லென்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செங்கலெல்லாம் ஒரு இடத்துல அடுக்க போகிறோம். ஸோ இது வந்து 25 சென்டிமீட்டர், இது வந்து ஒரு 12.5 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து ஒரு 8 சென்டிமீட்டர். இவ்வளவு டைமென்ஷனில் இருக்கிற வந்து ஒரு செங்கலெல்லாம் நம்ம அடுக்கி ஒரு இடத்துல வைக்கும்போது எனக்கு வந்து அந்த ஏரியா எவ்வளோ வருதான், 20 கியூபிக் மீட்டர் ஆகுது. 20 கியூபிக் மீட்டருங்கிறது அவங்க மீன் பண்ணுறது வந்து வால்யூம். சரியா, கியூபிக் மீட்டரில் இருக்குது, மீட்டர் கியூப் அப்படி தானே, மீட்டர் கியூபுங்கும்போது அதை வால்யூம் தான் மீன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி செங்கலாக நம்ம மொத்தமாக அடுக்கும்போது எனக்கு 20 மீட்டர் கியூப் வால்யூம் வந்திருக்கு. அப்படின்னா அதே மாதிரி எத்தனை செங்கல் வந்து அடுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒரு செங்கலோட வால்யூம் கண்டுபிடிச்சி அதை இந்த டோட்டல் வால்யூம்லேருந்து நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எத்தனை செங்கல்னு தெரிய போகுது. ஸோ நான் வந்து இந்த நம்பர் ஆஃப் செங்கல்ஸை என்னன்னு வச்சுக்கிறேன். சரியா, n இன்ட்டு இப்போ இது ஒரு செங்கலோட வால்யூம் என்ன வரும், 25 இன்ட்டு ஒரு 12.5 இன்ட்டு வந்து ஒரு 8. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, இது வந்து இங்கே வந்து 20 மீட்டர் க்யூப்பில் இருக்குது, பட் இங்கே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. இந்த யூனிட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ அதை நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், இல்லைனா ஆன்சர் வராது. ஒன்று மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றணும், இல்லை சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும். ஸோ 25 சென்டிமீட்டரை வந்து நம்ம மீட்டராக மாற்றணும்னா டிவைடர் பை 100 பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதையும் 100 பண்ணிடுவோம், இதையும் 100 பண்ணிடுவோம். இப்போ எல்லாமே வந்து மீட்டருக்கு வந்துருச்சு. நமக்கு தேவை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தானே. ஸோ எப்படியும் அந்த யூனிட் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா n இன்ட்டு 25/100 வந்து 1/4, 12.5/100 வந்து 1/8 இன்ட்டு 8/100 ஈக்குவல் டு 20. ஸோ 80 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன வரும், ஒரு 400 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 8000. அப்போ மொத்தம் 8000 செங்கலை நம்ம அடுக்கி வச்சோம்னா நமக்கு 20 மீட்டருக்கு வால்யூமுக்கு வந்துடும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு சம். ஓகே நெக்ஸ்ட்டு பண்ணுங்க பார்ப்போம். இதே மாதிரி தான். ஸோ a wooden box of dimensions 8 meter into 7 meter into 6 meter is to carry rectangular boxes of dimensions 8 centimeter into 7 centimeter into 6 centimeter. The maximum number of boxes that can be carried in one wooden box is. இதே சம்மு தான், இங்கே டைரெக்டாக வால்யூம் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து வால்யூம் கொடுக்கல. ஒரு பெரிய உடன் பாக்ஸு, அதுக்குள்ளே குட்டி குட்டி உடன் பாக்ஸை நம்ம வைக்க போகிறோம், ரெக்டாங்குலர் பாக்ஸை வைக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த சம்மு வந்து போன சம்மோடைய அதே சாயல் தான். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. இங்கே மீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ இன்றைக்கான கடைசி கொஷின் இது தான். ஏ ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க் இஸ் 80 மீட்டர் இன்ட்டு 40 மீட்டர். Water flows into it through a pipe of 40 square centimeter at the opening at a speed of 10 km per hour. The water level will rise in the tank in half an hour by. Okay. So இந்த கொஷினுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆர் ஓப்பனிங்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆர் ஓப்பனிங் இன்டூ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, டிஸ்டன்ஸ் அல்லது லென்த்துன்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. சரியா, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா.
வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆர் ஓப்பனிங், ஏரியா ஆஃப் த ஓப்பனிங்னு கொடுத்துருப்பாங்க, இன்டூ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் இருக்குது. ஸோ இந்த டேங்க்கில் வந்து நமக்கு வந்து ஒரு பைப் இருக்குது. ஓகேவா? பைப்பில் வந்து நமக்கு வாட்டர் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 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 ஓப்பனிங்கோடைய அந்த பைப்போடைய வாட்டர் ஃப்ளோஸ் இன்டூ த்ரூ எ பைப் ஆஃப் 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நான் கிராஸ் செக்ஷனை பற்றி பேசியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த கிராஸ் செக்ஷனோட ஏரியா வந்து 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் அட் த ஓப்பனிங் ஆஃப் அ ஸ்பீட் ஆஃப் 10 km/h. ஸோ ஸ்பீடு வந்து 10 km/hன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே இப்போ எனக்கு வந்து இந்த ஃபார்முலா படி வால்யூம் எனக்கு வேணும். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு வந்து ஸ்பீடு கொடுத்துருக்கேன், அதாவது அந்த தண்ணி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் வந்து என்ன சொல்கிறது, அது இன்ட்டு இந்த கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது நமக்கு வால்யூமுக்கு அதை ஈக்குவல் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த தண்ணி வந்து இந்த சைடு உள்ளே வந்து விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட டைம் விழும்போது இங்கேயும் நிரம்பிக்கிட்டே வரும் இல்லையா? அப்போனா இந்த வால்யூமை எப்படி ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இன்டூ அந்த தண்ணி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, இந்த ரெண்டு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா வால்யூமுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ வால்யூமுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 80 மீட்டர் லென்த்து 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹைட்டு தெரியாது. அப்போ 80 × 40 × ஹைட்டு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இங்கே வந்து மீட்டரில் இருக்குது. சரியா? ஸோ எல்லாருமே நம்ம வந்து இப்போ அங்கே ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம சென்டிமீட்டரில் மாற்றணும்னா 80 × 100, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? இன்ட்டு 40 × 100 இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டினில் ஸ்பீடு வந்து 10 km/hன்னு கொடுத்துருக்காங்க. த வாட்டர் லெவல் வில் ரைஸ் இன் த டேங்க் இன் half an hour. half an hourனா 30 minutes இல்லையா? ஸோ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தேவை. ஸ்பீடு வந்து 10 km/h. அப்போது அதை வந்து நமக்கு மீட்டரில் மாற்றணும், சென்டிமீட்டரில் மாற்றணும். இன்ஃபேக்ட் கிலோமீட்டரில் மாற்றினா நமக்கு வந்து 10,000 கிலோமீட்டர்னு வரும். சாரி, கிலோமீட்டர் டு மீட்டர் 10,000 மீட்டர்னு வரும். 10 km இஸ் ஈக்குவல் டு 10,000 மீட்டர். சரியா? இதை இன்னும் ஃபர்தராக வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும்னா ஃபர்தராக இன்னும் ஒரு 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? ஓகே, இப்போ டைம் பாருங்கள். டைம் வந்து 1 ஹவருக்கு வந்து 10 km. அப்போ இங்கே half an hour கேட்குறாங்க. ஸோ half an hourங்கிறதுனால 1/2 போட்டுக்கிடுவோம், ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் தான். டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இது வந்து km/h, இது வந்து half an hourல எவ்வளோ ஆகும், அவ்வளோதான். இதை கொண்டு நான் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 10⁶ எழுதிக்கிறேன், இன்ட்டு ஒரு 1/2. சரியா? டிஸ்டன்ஸுக்கு பதிலாக. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீடு இல்லையா? அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணி நான் ஹைட்டு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே ஒரு 10⁶ இருக்குது, இங்கே ஒரு 3 0 இருக்குது, இங்கே ஒரு 6 0. ஸோ இது எல்லா சைவரையும் நம்ம கட் பண்ணிடலாம். 10⁶ கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இதை அடித்தோம்னா எனக்கு ஒரு 20 ஆயிரும். இப்போ h இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்கு இல்லையா? 20 டிவைடட் பை 8 × 4. ஸோ இஸ் ஈக்குவல் டு 4 × 20 அடித்தோம்னா எனக்கு 5/8 சென்டிமீட்டரில் வந்துடும். ஓகே, 5/8, 4th ஆப்ஷன். ஓகேவா? ரொம்ப முக்கியம் வந்து இந்த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் வந்து வால்யூம்க்கு ஈக்குவல் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும், அவ்வளோதான். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோ வந்து நம்ம கியூபாய்டில் சில ப்ராப்ளம்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.